அந்த டைம் ஹீரோயினை சில பேர் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுமே வில்லன்ஸ் வர ஹீரோ கட்டை எடுத்து அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் சிஐடிஸ் கிட்ட போயிடுவேன்னு ஹீரோ சொன்னதும் நாங்களும் சிஐடிஸ் தானே இவங்க ஐடி காட்டுறாங்க. முதல்ல திருடின அந்த போலீஸை பிடிக்கிறது தான் இவங்களுக்கு இப்போ இருக்கிற கேஸ். ஆனால் எந்த எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. மாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசும்போது இவங்க இப்போ அங்கே வச்சுருக்கிற ஸ்பை எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க இவங்க மாமாவை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணால் அதுக்கு முன்னாடி போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் லைனில் அவங்க பேசிக்கும் போது ஹீரோவோட பேர் ஹோட்டல் நேம் எல்லாம் சொன்னதை வச்சு தான் ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் அந்த லைன் கிளியராக இருந்திருக்காது. அதனால் ஹீரோ யாரோட ஆளுன்றதே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் கண்ணை காட்டி விசாரிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரமாக ஹீரோ கிட்ட சிஐடின்ற பேரில் பேசிகிட்டு இருந்தவர் தான் இந்த திருட்டு கும்பல்லையே மெயினான போலீஸ். மாமா கடையில் இந்த ஹார்ட் டிஸ்கையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பென்ட்ரைவ் இருந்தால் தான் அந்த போலீஸை சிஐடிஸ்னால் அரெஸ்ட் பண்ணவே முடியும். ஹீரோயினை இப்போ தான் ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண ஹீரோ உடனே ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போலீஸ் ஆல்ரெடி வந்து தேடி இருக்காங்க. எதுவுமே கிடைக்கல. வேலைக்காரனை கட்டி போட்டிருக்காங்க. அவர் வாயிலிருந்து துணியில் இத்தனை மணிக்கு இங்கே வான்னு போட்டிருக்கு. அங்கே நின்று அவங்க வீட்டு நாயை பார்த்த ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க ஹோட்டலில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்களோட சிஸ்டர் கால் பண்ணி அவங்க நாய் 2 நாளாக பாத்ரூம் போகலை, அதுக்கு என்ன டேப்லெட் கொடுக்குறதுன்னு ஹீரோட்ட கேட்க சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு தான் கூடி பேக் அங்கே கொண்டு வரும்போது அதுக்குள்ள ஒரு பொக்கையும் ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்தது. அந்த பொக்கையை அந்த நாய் எடுத்து சாப்பிட்டது ஞாபகம் வருது. ஸோ இப்போ நாயோட வயிற்றுல தான் அந்த பென்ட்ரைவ் இருக்குது. வேறொரு டீமை அனுப்பி ஹீரோயினோட ஃபேமிலியையும் சிஐடிஸ் காப்பாற்றிடுறாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரக்கில் சிஐடிஸ் வெயிட் பண்ணிகிட்டே ஹீரோவோட ட்ரெஸ்ஸில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அவரை நாயோட உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போனது ஹீரோ நாயோட வயிற்றுல தான் அது இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க நம்பாமல் அடிக்கிறாங்க. இதனால் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருந்த சோனோகிராஃபி ரிப்போர்ட்டை காட்டுறாரு. இருந்தாலும் அவங்க அடிக்கிறாங்க. ஹீரோயின் ஏன் கையை கலட்டி விட்டு பாருன்னு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ கோட் வேர்டை சொல்லி சிஐடிஸை வர வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க ட்ரக் முன்னாடியே இன்னொரு ட்ரக்கில் நிப்பாட்டிட்டதுனால அவங்களால வெளியே வர முடியாமல் போகுது. ஹீரோ கொடுத்த மருந்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாய் பாத்ரூம் போயிடுமா இருந்தாலும் நாயை வெட்டி பென்ட்ரைவ் எடுக்கணும்னு மெயின் போலீஸ் சொல்ல ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோவம் வந்த மெயின் போலீஸ் ஹீரோயின் அடிச்சிடுறாரு. இதை பார்த்ததும் பயந்தாங்கொல்லி ஹீரோ அவரையும் அடிச்சிடுறாரு. இதில் ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா எல்லா போலீஸும் வந்ததும் அடி வாங்குறாரு. ஹீரோயின் இதுக்குள்ளே கை கட்ட கலட்டிட்டு வந்து அவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. மெயின் போலீஸ் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனாலும் ஹீரோ புல்லட் ப்ரூஃபோடு தான் அனுப்பியிருப்பாங்க. அதனால் அவர் தப்பிச்சிடுறாரு. சிஐடிஸும் உள்ளே வந்து மெயின் போலீஸை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. நாய்கிட்ட இருந்து சிஐடிஸ்க்கு எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஹீரோயின் ஒருத்தர் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க.